இன்றைக்கி இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், எல்லாருமே முதல் தலைமுறை பட்டதாரிகளாக தான் இருக்கிறாங்க. முக்கால்வாசி பேர் அப்படி தான். அப்படி ஏன் நம்ம இப்போ முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய பெற்றோர்கள் நான் படிக்காட்டா கூட என் பிள்ளை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. பிச்சை எடுத்தாவது கடனுடனே வாங்கியாவது நம்மளை படிக்க வச்சாங்க. நம்மளை நிறைய பேர் இன்ஜினியரிங், பிகாம், ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிப்புகளை படிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி எந்த மாதிரியான வேலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோன்னு வைங்களேன். இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான், ஆனால் கட்டட வேலைக்கு போகிறான், ப்ளம்பிங் வேலைக்கு போகிறான். படிப்பு சம்மந்தப்பட்ட வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கும். நான் கூட அப்படி தான். அப்படி நம்ம இப்படி இந்த ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குமே அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன காரணமாக இருக்குது அப்படின்னா, படிக்கக்கூடிய சமயம் நம்மளுடைய படிப்பு மதிப்பெண் வாங்குறதுக்கும் பாஸ் மதிப்பு வாங்குறதுக்கு தான் படிச்சிருக்குமே தவிர, நம்ம படித்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி எப்படி நம்ம பயன்படுத்தலாம், எப்படிலாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத சிந்தனை சுத்தமாக இல்லாததுனால தான் நம்ம இன்றைக்கி இந்த நிலைமைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சரி, கடந்து போச்சு. நம்ம படிக்கக்கூடிய சமயம் நம்மளுடைய பாடங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சிந்திக்காமல் விட்டுட்டோம். ஆனால் பள்ளி பருவம், இந்த கல்லூரி பருவம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய படிப்பு அப்படிங்கிறத அப்படியே விட்டுட்டோம். நம்ம சுவாசிக்கிறது மாதிரி வாசிக்கிறதையும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்க வழக்கமாக ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமே வராது. அதனால் நம்ம இதனால் வரைக்கும் நம்மளுடைய அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இந்த சமுதாயத்தில் நம்மளால் ஏற்படுத்த முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு அறிவு இருக்குது, எழுத்து கூட்டி படிக்க அந்த திறமை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும்.